ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். சத்தியவதி கிட்ட வியாசர் சொல்கிறாரு, தாயே, சென்ற காலம் இன்பமானது, ஆனால் வருங்காலம் துன்பமாக இருக்க போகுது. இனி எங்கு பார்த்தாலும் வஞ்சகம் தலைவிரித்தாடும். மனிதர்கள் பாவ காரியங்கள் செய்வாங்க. நல்லொழுக்கங்கள் அழிந்து போகும். அப்படிப்பட்ட கொடிய காலம்தான் இனி வரப்போகுது. உன்னுடைய குலத்துக்கு ஏற்பட போகிற நாசத்தை நீ இருந்து பார்த்து மேலும் துன்பப்படாமல் இங்கிருந்து வனம் சென்று தவம் செஞ்சு நற்கதி அடைவது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு. இப்படி வியாசரால் யோசனை சொல்லப்பட்ட சத்தியவதி தன் மருமகள்களான அம்பிகை அம்பாலிகையிடையும் தன்னுடைய மகன் வியாசன் சொன்னதை விவரித்து சொல்கிறாங்க. மேலும் துரியோதனன் செய்ய போகும் அநீதியால் இந்த குலமே அழியப்போவதா நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். என்னுடைய மகனான வியாசனும் இப்படி சொல்கிறாரு. அதனால் நாம் 3 பேருமே வனத்துக்கு போய் தவம் செஞ்சு சரீரத்தை விட்டு சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அம்பிகை அம்பாலிகை அவங்க 2 பேரும் சத்தியவதி கூடவே போய் வனத்துக்கு போய் தவம் செஞ்சு கடுமையான விரதம் தவம் எல்லாம் இருந்து சொர்க்கத்தை அடையிறாங்க. இதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாண்டவனுடைய மரணத்துக்கு பிறகு நகரத்தில் வந்து வாழத் தொடங்கிய பாண்டவர்களை பார்த்து துரியோதனன் பொறாமை அடைகிறாரு. பீமனை ஒழிச்சு கட்டினாலே பாண்டவர்களை ஒடுக்கி விடலாம் அப்படின்னு நினச்சி அதற்கான முயற்சிகளில் அவர் இறங்கிறது பல நிகழ்ச்சிகள் மூலமாக மகாபாரதத்தில் விவரித்து சொல்லப்படுவது. பாண்டவர்களும் துரியோதன சகோதரர்களும் கிருபாச்சாரியார்கிட்ட அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள தொடங்கி தேர்ச்சி பெறுவதும் மகாபாரதத்தில் விவரித்து சொல்லப்பட்டிருக்குது. கிருபாச்சாரியார் அப்படின்னு அழைக்கப்பட்ட கிருபர், துரோணர், அவருடைய மகனான அஸ்வத்தாமா இவங்களுடைய வரலாறும் இந்த நிலையில் விவரிக்கப்படுது. இப்படி அந்த கிருபாச்சாரியார் யார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கௌதம மகரிஷிக்கு சரத்வான் அப்படின்னு ஒரு மகன் இருந்தார். அவர் தவம் செஞ்சு அஸ்திர வித்தைகளையெல்லாம் படித்து தேர்ந்து அதையெல்லாம் நல்லபடியாக அவர் செய்கிறாரு. அவருடைய குழந்தை தான் 2 குழந்தைகள், ஒன்று ஆண் ஒன்று பெண். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்.